பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் காங்கிரஸ் உங்களால ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. தனியார் பேச வந்துட்டு எதுக்காக இப்படி பேசுறாருன்னு தெரியல. அவருக்கு தேவைப்பட்டால் உடனே இங்க காங்கிரஸ் கட்சியில் ஒரு புதுசா தலைவர் வந்திருக்கிறார். அவர் பார்த்தா மடிச்சு சட்டையை மடிச்சு விட்டுக்கிட்டு, ஐயோ நாங்கெல்லாம் ராணுவத்தை பார்த்துட்டோம், துப்பாக்கி சூட பார்த்துட்டோம், தடியடிய பார்த்துட்டோம், ஜெயில எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டோம், நீங்க அப்ப பிறக்க கூட இல்லை, நாங்க பேசுறோம்னா அமைதியா போய் நாங்க ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க தனியா நின்று எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம். தனியா நின்று உங்களால ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. தனியா நின்று பேச வந்துட்டீங்க. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் காங்கிரஸ் ஒரு கவுன்சிலர் கூட தனியா நின்னா காங்கிரஸ் வர முடியாதுன்னு பேசியிருக்காரு. கடுமையான விமர்சிச்சிருக்காரு. டாக்டர் அன்புமணி அவர்களை நான் பெரிதும் மதிக்கிறேன். ஒரு பாரம்பரியமுள்ள குடும்பத்தை சார்ந்த மனிதர். ஆனால் காங்கிரஸை பற்றி தவறான புரிதல், காங்கிரஸ் என்கிற பேரியக்கத்தை பற்றி தவறான எண்ணம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்குமேயானால் முறையாக வந்து காங்கிரஸ் பயிலரங்கத்தில் அவர் கலந்து கொள்ள வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். ஏன் இப்படி பேசுறாருன்னு தெரியல, எதுக்காக இப்படி பேசுறாருன்னு தெரியல. அவருக்கு தேவைப்பட்டால் காமராஜர் அரங்கமும் சத்தியமூர்த்தி பவனும் அவருக்கு கற்றுக் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறது.